ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 5 சூப்பர் 5 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு 5 முக்கியமான கேள்வியை டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி கேட்குறாங்க. குறிப்பாக குரூப் 4 எக்ஸாமு கூட இந்த மாடலில் நிறைய கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தோம். இப்போ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பின்வரும் கூற்றுகளுள் தவறான கூற்று எது அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. முதல் லைனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பு 1995 துவங்கப்பட்டது. அது WTOன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1995 துவங்கப்பட்டது, கரெக்டு. அடுத்து பி பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பு பிரிட்டன் வுட்ஸ் ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சரியா அப்படின்னா அந்த கூற்று வந்து தவறு. அது ஏன்றதை அந்த கேள்வி முடியும் போது நம்ம பார்ப்போம். அடுத்து சி பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பிற்கு முந்தைய பன்னாட்டு வர்த்தக அமைப்பு எது அப்படின்னா காட் ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து டி வந்து பார்த்திங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பு மாரகேஷ் ஒப்பந்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சரியானது. அப்போது பிரிட்டன் வுட்ஸ் ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒப்பந்தம் வந்து நம்ம வந்து படிப்போம், ரெண்டுமே நமக்கு ஞாபகம் வரும். அந்த எக்ஸாம் நேரத்தில் ஒரு பதட்டத்தில் எந்த ஒப்பந்தம் எதற்கானதுன்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து கரெக்டாக போட்டோம்னா நமக்கான ஆன்சர் வந்து நமக்கான மார்க்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். தவறாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. ஐநா சபை வந்து 1945 உருவாக்கப்பட்டது. இது சரி. அடுத்து உலக சுகாதார அமைப்பு இது 1948, அதாவது WHOன்னு சொல்கிற உலக சுகாதார அமைப்பு வந்து 1948 உருவாக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது, சரி. ஆனால் யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா இது வந்து 1946, ஆனால் 47 இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து தவறாக பொருந்தியுள்ளது. அடுத்து மூணாவது கேள்வி பார்ப்போம். தில்லையாடி வள்ளியம்மை குறித்த தவறான வாக்கியத்தை கண்டறிக. இவங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து தவறான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வாக்கியமாக பார்ப்போம். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் ஜோகனஸ்பர்கில் 1898 பிறந்தார். இது வந்து சரியான வாக்கியம். பி பார்த்தீங்கன்னா, தில்லையாடி வள்ளியம்மை தான் எனக்கு முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என்று காந்தியடிகள் புகழாரம் சூட்டியுள்ளார். ஸோ இதுவும் சரியானது. அடுத்து சி வந்து காந்தி தில்லையாடிக்கு வந்ததன் 100ஆண்டு நினைவு விழா 2015 நடைபெற்றது. ஸோ இந்த 3 லைனுமே வந்து 3 வாக்கியமே வந்து சரியான வாக்கியம். ஸோ தவறான வாக்கியம் எதுவும் இல்லை. தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிக. கீழே கொடுத்துருக்கிற அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக பொருந்தப்பட்டுள்ளதுன்னு பார்ப்போம். புறாவின் துன்பத்தை போக்கியவன் யார் அப்படின்னா சிபி மன்னன். ஸோ சரி. அடுத்து பசுவின் துயரிலிருந்து தன் மகனையே தேர் சக்கரத்திலிட்டு கொன்றவன் யாருன்னா மனுநீதி சோழன். அடுத்து மயிலுக்கு போர்வை தந்தவன் யார் அப்படின்னா பேகன். 4வது முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாருன்னா பாரி. அது வந்து காரின்னு கொடுத்துருக்குறாங்க, அதான் தவறு. பாரி அப்படின்றத சரியான பதில். அடுத்து 5வது பார்ப்போம். அடுத்து 5வது பார்ப்போம். சிலப்பதிகாரம் பற்றிய கூற்றுகளுள் தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 3 வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த வாக்கியம் தவறானதுன்னு பார்ப்போம், எந்த கூற்று தவறானதுன்னு பார்ப்போம். ஏ வந்து சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் 30 காதைகளை கொண்டது. ஸோ சரியானது. அடுத்து அந்த காண்டங்கள் 3 காண்டங்கள்னு சொல்கிறது பார்த்தோன்னா புகார், மதுரை, வஞ்சி, இந்த 3 காண்டங்கள் தான் சிலப்பதிகாரத்தில் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இது ரெண்டு கூற்றுமே வந்து சரியான கூற்று. அடுத்து 3வது பார்ப்போம். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்தது அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கிடையாது, பாரதியார் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பார். அதாவது நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அப்போ பாரதியார் சொன்னது தான் இங்கே நமக்கு சரியானது. ஆனால் இங்கே வந்து பாரதிதாசன் கொடுத்ததுனால இந்த வாக்கியம் தவறான கூற்று. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த 5 சூப்பர் 5 கொஷின்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 கேள்வி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான பயனுள்ள வீடியோஸை நீங்கள் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.